சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை காவல்துறை உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை மாநகராட்சி காவல்துறை உதவியுடன் தற்போது அந்த கடைகளையானது முழுவதும் அப்புறப்படுத்தி வருகிறது. கடல் பகுதியிலிருந்து 20 மீட்டர் தொலைவில் ஏற்கனவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு கடைகளை அப்புறப்படுத்த போவதாக ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில தற்பொழுது அந்த அறிவிப்பின்படி சென்னை கடற்கரையில ஓரமா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 44 கடைகளை சென்னை மாநகராட்சியானது தற்போது அகற்றி வருகிறது. இது தொடர்பாக 3 வாரத்திற்கு முன்னரே தடுப்புகள் அமைத்து 20 மீட்டருக்கு தடுப்புகள் அமைத்து 3 நாட்களுக்கு முன்னாடியே காவல்துறை தரப்புல நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கு. கடைகளை அப்புறப்படுத்த போறோம், நீங்க உடனடியாக கடைகளை அப்புறப்படுத்தணும், இல்லைன்னா நாங்க இந்த கடைகளை அப்புறப்படுத்துவோம்ன்றது ஏற்கனவே மாநகராட்சி தரப்புல நோட்டீஸ் வழங்கப்பட்டதால் மாநகராட்சி தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில தற்பொழுது இந்த கடைகளானது அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 44 கடைகள் தற்பொழுது அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. இதனையடுத்து இன்று மாநகராட்சி அதிகாரிகள் உதவி ஆணையர் தலைமையிலான காவல்துறை பாதுகாப்புடன் 50க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் இதனால இந்த கடைகளை அப்புறப்படுத்துறதுனால பாதிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகளை மாநகராட்சி அப்புறப்படுத்தி வருகிறது. இப்போது பெசன்ட் நகர் கடற்கரையில கடற்கரை தூய்மையாக்கணும் அப்படின்றதன் அடிப்படையில பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த கடைகளை தான் மாநகராட்சி அப்புறப்படுத்தி வருகிறது. ஏற்கனவே சென்னை முழுவதும் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. மெட்ரோ பணிகளுக்காக இடையூறாக இருக்கக்கூடிய அந்த சாலையோரமா இருக்கக்கூடிய கடைகளையும் சென்னை மாநகராட்சி அப்புறப்படுத்தி இருக்கு. அதன் தொடர்ச்சியா தற்பொழுது பெசன்ட் நகர் கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த கடைகளை மாநகராட்சி அப்புறப்படுத்தி வருகிறது. அந்த கடையுடைய உரிமையாளர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஏற்கனவே முறையான லைசன்ஸ் வாங்கி இந்த கடைகள் எல்லாம் நாங்க அமைச்சுட்டு இருக்கிறோம், எங்கள்கிட்ட முறையான ஆதாரம் இருக்கு இந்த கடைகளை நடத்துவதற்கு. அதையும் தாண்டி மாநகராட்சி எங்களை அப்புறப்படுத்தும் பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இது முழுமையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க இந்த கடையை அப்புறப்படுத்த கூடாதுன்னு வியாபாரிகள் தரப்புல அவங்க தெரிவிக்கிறாங்க. இருப்பினும் பல்வேறு மேம்பாட்டு பணிக்காக இந்த ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்வதா சென்னை மாநகராட்சி தரப்புல உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.